ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம அரைக்காங்கிற ஒரு பாம். அது எப்படி சொல்கிறதுனா, அது நிறைய நம்ம ஒரு கிளை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய பிரான்ச்சஸ் நம்மளுக்கு கொடுத்து நிறைய செடிகளை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம அரைக்காய் பாம்பை பற்றி நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அரைக்காய் எப்படி நம்ம வீட்டில் வளர்ந்து செழிப்பாக இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு இது காட்ட போகிறேன். இது நம்ம அரைக்காய் தொட்டியில் இருக்குது, நல்ல பெரிய தொட்டி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம இந்த ஒரு சின்ன இது தான் நம்ம வாங்கி வச்சோம். இப்போ ஆனால் அது நிறைய பெரிய பிரான்ச்சஸும் அப்புறம் சைடில் குட்டி குட்டி பிரான்ச்சஸும் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதை இப்போ மேலே எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் எங்கே வேணால் உங்கள் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்புறம் அவுட் சைட் பால்கனிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லாயிருக்கும், உங்களுக்கு வீடு பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் இந்த பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கப்போ. இப்போ நம்ம வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அழகாக அது லுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு 2 பிளான்ட் வாங்கி வச்சோம். ஒன்று வரலை, அப்படியே இதாகிடுச்சு. இது இன்னொரு பிளான்ட் இருந்தது, நல்லா செழுப்பாக வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம இதை பிரித்து எடுக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ எனக்கு பாட் இன்னும் சரியாக கிடைக்கல. நல்ல ஒரு பாட்டை நான் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை எப்படி நம்ம பிரித்து எடுத்து இன்னொரு பிளான்ட்டாக உருவாக்க போகிறோங்கிறது. இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த நுனிக்கறிகள்லாம் வந்திருக்கு. இப்போ பிரித்து வைக்கும்போது நம்ம இதை நல்ல ஒரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு வெயில் அடிக்காத இடமா பார்த்து வச்சிடலாம். இப்போ இந்த வெயில் அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப சம்மரில் ஹாட்டாக இருக்கனால அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப வெப்பத்தை இழுத்துக்குது. நம்ம நல்லா அதில் ஸ்ப்ரே பண்ணி விடணும், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விடுறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுற பிளான்ட்டு. இப்போ நீங்கள் பெட்ரூமில் இருக்கீங்க, ஒரு சின்ன பாட் வச்சு இப்போ சின்ன பிளான்ட்டு பிரான்ச்சஸ் நீங்கள் இதிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பெட்ரூமில் பிளேசஸ் இருந்தால் கூட நீங்கள் அங்கே கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ ஏசி ரூம்லாம் அடைச்சே இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வெளிக்காற்று ரொம்ப கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்கும். அந்த ரூமில் ஒரு நல்ல வைப்ரேட் அண்ட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் சூஸ் பண்ணுங்கள். அரைக்காய் பாம், அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு. அதாவது ஸ்னேக் பிளான்ட் இருக்குது, ஸ்பைடர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதுதான் எங்கள் வீட்டு அரைக்காய். இது நாங்கள் இப்போ பால்கனியில் வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸாகவும் யூஸ் பண்ணுங்கள், பால்கனியில் வைங்க. இல்லை மாடியில் கார்டனிங் செட்டப் இருக்குன்னா நீங்கள் அங்கே கூட நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சுன்னா பிரித்து வச்சு நீங்கள் அழகு பார்க்கலாம். அது மாதிரி இந்த அரைக்காய் பாம்பை நம்ம நிறையா இதுக்கு நம்ம பெரிய பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னா அங்கே கூட இதை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இதை வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். நாங்கள் ஏதாவது வெளியே கிளம்புறோம் அப்படின்னா இங்கே தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது, ரொம்ப பிடிச்ச பிளான்ட் இது. இதுக்கிட்ட நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அப்படியே இயற்கையாக நம்ம ஒரு தென்னை மரத்துக்கிட்ட போய் நின்று எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மட்டையிலேருந்து வர அந்த ஃபீல் இந்த அரைக்காய் பாம்பு நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.